ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். யோவான் 17:20. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுடைய தனி ஜெபத்தை கவனித்து பார்க்கும்போது அவரது ஜெபம் நமக்கு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் நமக்கு தருகிறது. நாமும் ஜெபிக்கும்படி நமக்கு முன்மாதிரியாய் வழிகாட்டுகிறது. தனி ஜெபம் தேவனோடு உறவாட நம்மை ஏவி எழுப்புகிறது. இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றி விடுவதே ஜெபமாகும். சஞ்சலத்தையும் கவலைகளையும் அவர் பாதத்தில் வைத்து விடுவதே ஜெபமாகும். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சீஷர்களுக்காக ஜெபித்ததோடு அல்லாமல் நமக்காகவும் சேர்ந்தே ஜெபித்தார். பிதாவே, நான் என் சீஷர்களாகிய இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் அவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அவருடைய அன்பு பிள்ளைகள் நமக்காகவும் ஜெபித்தார். அன்று நமக்காக ஜெபித்த இயேசு இன்றைக்கும் நமக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கால பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பிரியமானவர்களே, எனக்காக ஜெபிக்க ஒருவரும் இல்லையே என்று நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய கண்ணீரை யார் துடைப்பார்கள், என்னுடைய கவலைகளை யார் நீக்குவார்கள் என்றெல்லாம் கலங்க வேண்டியதே இல்லை. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் இருந்து வாக்கு கடங்கால பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காகவும் எங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடியும் எங்களுக்காக வேண்டுதல் செய்யும் கர்த்தாவே, நாங்கள் உண்மையிலே நிலைத்திருந்து உமது அன்பை வெளிப்படுத்தி தேவராஜ்ய பணியில் உண்மையாய் செயல்பட எங்களுக்கு உங்க கிருபை தந்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் இருதயத்தை பண்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நற்குணங்களுடன் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டுவாய் இவைகளை வெறுத்து உண்மை உள்ளவர்களாக தேவ சமூகத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ தயவு செய்தல்ல விண்ணப்பிக்கின்றோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் வாழ்வில் பரிபூர்ணம் அடைகிறதுனால் உம்மை மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரம் அடைவதனால் திருடி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் அவர்கள் அனுதின தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் வீணாய் உலக இச்சைகளுக்கும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் சிற்றின்பங்களுக்கும் மது போதைக்கும் செலவிடப்படாமல் குடும்ப தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கவும் கண்ணீர் கவலைகளை விலக்கி சமாதானமாக வாழ தேவன் வழிநடத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பான பயணத்தை அனுபவிக்கவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிப்போருக்கும் வேலை இழந்தவர்களுக்கும் தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும், கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கான வழிகள் கிடைத்திடவும் ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுநாளாய் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் படுக்கையில் இருப்போரை கர்த்தருடைய கரம் குணப்படுத்தி பலப்படுத்தி தீர்க்காயுசுடன் வாழ அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பேறுகாலத்தை எதிர்நோக்கியும் கர்ப்பஸ்திரீகள் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி சுகப்பிரசவம் உண்டாகவும் தாயும் சேயும் ஆரோக்கியமாக வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புத்திர பாக்கியத்துக்காக ஜெபிக்கும் சகோதர சகோதரிகளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து அன்னாளை ஆசீர்வதித்த தேவன், சாராளை ஆசீர்வதித்த தேவன், சூனேமியாளை ஆசீர்வதித்த தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மது போதை அடிமைத்தனத்துக்கு மாணவர்கள் வாலிபர்கள் விலக்கி காக்கப்படவும் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும் விடுதலை அடையவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கும் மாணவர்கள் இன்னும் எழுத உள்ள தேர்வுகளை மன உறுதியோடும் தெளிந்த மனதோடும் நன்றாக எழுதுவதற்கு கர்த்தர் கிருபை செய்யவும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களின் தேர்வுகளிலும் உங்க கிருபை தந்தள்ள வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக நாடுகளில் சமாதானம் உண்டாகவும் பசி பட்னியோடு ஒருவேளை ஆகாரம் கூட கிடைக்காதபடி வாழும் மக்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் சகல பாப மோசங்களிலிருந்து விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அமெரிக்கா ஈரானின் இராணுவ நடவடிக்கைகளினால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை தேவரீர் தடுத்து நிறுத்திடவும், போர் நிறுத்தம் ஏற்படவும், மக்கள் அமைதலாய் சமாதானமாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், தேசம் செழுமையடையவும், தாது வளங்கள் பாதுகாக்கப்படவும், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் உமக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழும் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், ஆதரவற்றோர் நலன் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.